என் அன்பு குழந்தையே, உன்னுடைய மனதை மூச்சுத் திணறச் செய்து கொண்டிருக்கும் அந்த மனச்சோர்வு மற்றும் கவலையின் சுவர்களை நான் இப்போது இடித்துத் தள்ளுகிறேன். உன் ஆன்மாவின் ஆழமான மூலைகளில் வலி ஒரு கோட்டையாக கட்டப்பட்டிருந்தது. அதை நான் இப்போது ஒவ்வொன்றாக அகற்றி வருகிறேன். உனக்காக ஒருபோதும் உத்தேசிக்கப்படாத ஒரு பெரும் சுமையை நீ இவ்வளவு காலம் உன் தோள்களில் சுமந்து வந்தாய். நான் மட்டுமே கொண்டுள்ள அந்த தெய்வீக வலிமையுடன் இப்போது அந்த சுமையை உன் வாழ்விலிருந்து அகற்றி எறிகிறேன். ஒவ்வொரு நாளும் நீ கண்களை திறக்கும் போது உன்னை வரவேற்கும் அந்த கணம், எவ்வளவு தூங்கினாலும் நீங்காத அந்த மனச்சோர்வு, இவை அனைத்தும் என் மேலான தலையீட்டால் இப்போது நீக்கப்படுகின்றன. இது நீ ஏதோ ஒரு புதிய வழியை கண்டுபிடித்ததாலோ அல்லது உன்னையே நீ தேற்றிக் கொண்டதாலோ நடக்கவில்லை. மாறாக உன் துயரத்தின் காலம் இப்போதே முடிவுக்கு வர வேண்டும் என்று நான் முடிவு செய்ததால் இது நடக்கிறது. இந்த செய்தியை நீ தற்செயலாக பார்க்கவில்லை. நானே இந்த தருணத்தை திட்டமிட்டேன். நீ உன் அன்றாட வேலைகளுக்கு திரும்புவதற்கு முன்பும் உலகத்தின் இரைச்சலுக்கு உன் கவனத்தை திருப்புவதற்கு முன்பும் நான் உன்னிடம் நேரடியாக பேசுகிறேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு அடுத்ததாக அமர்ந்திருப்பவர்களிடமோ அல்லது இதை கேட்கும் லட்சக்கணக்கான மற்றவர்களிடமோ நான் பேசவில்லை. உன்னிடம் மட்டுமே பேசுகிறேன். உன்னுடைய பெயரை நான் அறிவேன். நீ சுமக்கும் வலியின் வடிவத்தை நான் அறிவேன். உன்னை பற்றி நீ நம்பியிருக்கும் பொய்களையும் உன்னை காயப்படுத்திய குறிப்பிட்ட விஷயங்களையும் இரவில் உன்னை தூங்க விடாமல் செய்யும் தனிப்பட்ட அச்சங்களையும் நான் நன்கு அறிவேன். இப்போது உன் வாழ்வில் நான் எல்லாவற்றையும் மாற்றிக்கொண்டிருக்கிறேன் என்பதை உறுதியாக நம்பு. உன் உயிரை பறிக்க துடிக்கும் இந்த மனச்சோர்வு என்னால் அனுப்பப்பட்டதல்ல. நான் உனக்கு துயரத்தின் ஆவியை ஒருபோதும் வழங்கவில்லை. நீ எப்போதும் சோகத்தில் வாழ வேண்டும் என்று நான் உன்னை படைக்கவில்லை. உன்னுடைய எதிரி நீண்ட காலமாக உன் மனதில் பொய்களை விதைத்து வருகிறான். அவையே உண்மை என்று நீ நம்பத் தொடங்கிவிட்டாய். நீ எப்போதும் சோகமாக இருக்கவே பிறந்தவன் என்றும் நீ கடந்து வந்த காயங்கள் உன்னை மீண்டும் மகிழ்ச்சியாக இருக்க விடாது என்றும் அவன் உன்னிடம் பொய் சொன்னான். மகிழ்ச்சி என்பது மற்றவர்களுக்கு மட்டுமே உரியது என்றும் அமைதி என்பது வெறும் கற்பனை என்றும் அவன் உன்னை நம்ப வைத்தான். ஒவ்வொரு நாளும் சோர்வடையாமல் தப்பிப்பதே உனக்கு கிடைக்கும் மிகப்பெரிய வெற்றி என்று அவன் உன்னை ஏமாற்றினான். ஆனால் அவை அனைத்தும் நரகத்தின் பொய்கள். நீ மகிழ்ச்சிக்காகவும் முழுமையான வாழ்விற்காகவும் படைக்கப்பட்டவன். உன்னை நீயே சரி செய்து கொள்ள எவ்வளவு கடினமாக முயற்சி செய்தாய் என்பதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு காலையிலும் இன்று எப்படியாவது மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று நீ உனக்குள்ளே சொல்லிக் கொண்டதை நான் அறிவேன். மற்றவர்கள் நீ எப்படி இருக்கிறாய் என்று கேட்கும்போது உள்ளுக்குள் இறந்து கொண்டிருந்தாலும் வெளியே புன்னகையை வரவழைத்துக் கொண்டு நீ நடித்ததை நான் கவனித்தேன். இரவில் உன் வலியிலிருந்து தப்பிக்க ஏதேனும் ஒரு ஆறுதல் கிடைக்காதா என்று தேடிக்கொண்டிருந்த ஒவ்வொரு நொடியிலும் நான் உன் அருகில் இருந்தேன். நீ கைவிடப்பட்டதாக உணர்ந்தபோதும் நான் உண்மையானவனா அல்லது உன் மீது அக்கறை கொள்கிறேனா என்று நீ சந்தேகித்த போதும் நான் உன்னை விட்டு விலகவில்லை. நீ சிதைந்து கொண்டிருந்தபோது உன்னை ஒன்றாக தாங்கி பிடித்தது என் கரங்களை. நீ தொடர்ந்து துன்பப்பட வேண்டும் என்பதற்காக நான் உன்னை வாழ வைக்கவில்லை. உன் வாழ்வின் இருண்ட இரவுகளில் உன்னை தாங்கியது நீ மீண்டும் இருளில் விழ வேண்டும் என்பதற்காக அல்ல. நீ முழுமையாக வாழ வேண்டும் என்பதற்காகவே உன்னை நான் பாதுகாத்து வைத்தேன். நீ வெறும் மூச்சு விடுவது மட்டும் போதாது, நீ செழித்து வளர வேண்டும். உன்னுடைய இந்த மனச்சோர்வு என்னும் மலையை அகற்றாமல் என் திட்டங்கள் நிறைவேறாது. அதனால் அதை நான் இப்போது அப்புறப்படுத்துகிறேன். உன் மார்பில் அழுத்திக் கொண்டிருக்கும் பாரத்தை நான் நீக்குகிறேன். தெளிவாக சிந்திக்க விடாமல் உன் மனதை மறைத்திருக்கும் மூடுபனியை அகற்றுகிறேன். உன் இதயத்தில் கலந்திருக்கும் கசப்பான நஞ்சை எடுத்துவிட்டு அதற்கு பதிலாக என் அமைதி, மகிழ்ச்சி மற்றும் அன்பை நிரப்புகிறேன். இது ஒரு தற்காலிக உணர்ச்சி அல்ல. இது உன் எலும்புகளின் ஆழம் வரை ஊடுருவும் ஒரு தெய்வீக யதார்த்தம். இந்த மாற்றத்தை பெறுவதற்கு நீ ஏதாவது தகுதி பெற வேண்டும் என்று நினைக்காதே. நீ இன்னும் அதிகமாக பிரார்த்தனை செய்தாலோ அல்லது அதிக விசுவாசத்துடன் இருந்தாலோ மட்டுமே நான் உன் வலியை நீக்குவேன் என்று நீ தவறாக கருதுகிறாய். நான் உன்னை குணமாக்குவது நீ தகுதியானவன் என்பதால் அல்ல, மாறாக நான் உன் மேல் வைத்திருக்கும் அளவற்ற அன்பினால் மட்டுமே. என்னை இன்னும் அதிகமாக நேசிக்க வைக்க நீ எதையும் செய்ய தேவையில்லை. அதேபோல் என் அன்பை குறைக்க உன்னால் எதையும் செய்ய முடியாது. என் அன்பு உன்னுடைய செயல்பாடுகளின் அடிப்படையில் அமைந்ததல்ல, அது என் இயல்பின் அடிப்படையில் அமைந்தது. நான் அன்பாகவே இருக்கிறேன். எனவே நான் உன்னை முழுமையாகவும் நிபந்தனையின்றியும் நித்தியமாகவும் நேசிக்கிறேன். உன்னுடைய கடந்த கால தவறுகள் எதுவும் என் அன்பை தடுக்க முடியாது. இப்போது உன் மனதில் நடக்கும் மாற்றம் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயம்.
நான் வெறும் நேர்மறையான எண்ணங்களை மட்டும் உனக்கு வழங்கவில்லை. உன் மூளை யதார்த்தத்தை உணரும் விதத்தையே நான் மாற்றி அமைக்கிறேன். உன்னை இருளில் சிக்க வைத்திருக்கும் வேதியியல் மாற்றங்களை நான் சரி செய்கிறேன். அதிர்ச்சியாலும் மன அழுத்தத்தாலும் சேதமடைந்த உன் நரம்பு பாதைகளை நான் சீரமைக்கிறேன். பல ஆண்டுகால வலியால் உடைந்த உன் மனதின் பகுதிகளை நான் மீண்டும் உருவாக்குகிறேன். இது காயத்தின் மேல் போடப்படும் ஒரு சாதாரண கட்டு அல்ல. இது என் கரங்களால் செய்யப்படும் நிரந்தரமான மற்றும் ஆழமான குணப்படுத்துதலாகும். நீ இதற்கு முன்பு இதற்காக பலமுறை பிரார்த்தனை செய்ததை நான் அறிவேன். அந்த பிரார்த்தனைகள் எதற்கும் பதில் கிடைக்கவில்லை என்று நீ நினைத்திருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு கண்ணீரையும் நான் சேகரித்து வைத்தேன். காயங்கள் மீண்டும் திறக்கப்படும் என்ற அச்சம் உனக்கு இருக்கலாம். மனிதர்கள் உன்னிடம் விஷயங்கள் சரியாகிவிடும் என்று சொல்லி ஏமாற்றி இருக்கலாம். அதனால் நீ நம்பிக்கை அற்றவனாக இருக்கலாம். ஆனால் நான் சாதாரண மனிதன் அல்ல, நான் கடவுள். நான் ஒன்றை சொன்னால் அது நடக்கும். நான் உன் வாழ்வின் மீது ஒரு வார்த்தையை சொன்னால் அந்த வார்த்தை படைக்கும் ஆற்றலை கொண்டுள்ளது. நான் பிரபஞ்சத்தையே என் வார்த்தையால் உருவாக்கினேன். மண்ணுக்கு உயிர் கொடுத்தேன். கடல்களை பிரித்து சூரியனை நிலைநிறுத்திய என்னால் உன்னுடைய மனச்சோர்வை கையாள முடியாதா? உன் மனதில் இருக்கும் இருள் என் ஒளியை விட வலிமையானது என்று நினைக்கிறாயா? என் சித்தத்திற்கு எதிராக இந்த உலகில் எதுவுமே நிற்க முடியாது. உன் மனச்சோர்வை மட்டுமல்ல, அதனால் ஏற்பட்ட அவமானத்தையும் நான் இப்போது நீக்குகிறேன். நீ இன்னும் வலிமையாக இருந்திருக்கலாமோ அல்லது அதிக விசுவாசம் கொண்டிருக்கலாமோ என்று உன்னை நீயே நொந்து கொள்ளாதே. மற்றவர்கள் எவ்வித பிரச்சனையும் இன்றி வாழ்வது போல் தோன்றுவதால் உன்னையே நீ ஒப்பிட்டு தாழ்த்தி கொள்ளாதே. உன்னிடம் எந்த குறையும் இல்லை. நீ பலவீனமானவன் அல்ல. நீ ஒரு தோல்வியாளனும் அல்ல. மற்றவர்கள் கற்பனை கூட செய்ய முடியாத போராட்டங்களை நீ தாங்கி நின்றாய். இவ்வளவு வலிகளுக்கு பிறகும் நீ இன்னும் இங்கே இருக்கிறாய் என்பதே உன் வலிமைக்குச் சான்று. என் போர் வீரர்களில் நீயும் ஒருவன். போர்க்களத்தில் வீரர்கள் காயமடைவது இயல்பு. அதில் அவமானம் ஏதுமில்லை. உன்னை பற்றி நீ நம்பிய பொய்கள் அனைத்தும் என் உண்மையின் நெருப்பால் எரிக்கப்படுகின்றன. நீ உன் தவறுகளின் தொகுப்பு அல்ல. நீ என் சாயலில் படைக்கப்பட்ட என் பிள்ளை. உன் வாழ்வின் மோசமான தருணங்களால் நீ வரையறுக்கப்படவில்லை. உனக்குள் இருக்கும் வரங்களையும் திறமைகளையும் இந்த உலகம் இன்னும் முழுமையாக பார்க்கவில்லை. உனக்காக நான் வைத்திருக்கும் நோக்கம் மிகவும் பெரியது. அதனால்தான் எதிரி உன்னை அழிப்பதற்கு பல வழிகளில் முயற்சி செய்தான். ஆனால் அவன் தோற்றுவிட்டான். அவன் தன் முழு பலத்தையும் உன்மீது காட்டினான். ஆனாலும் நீ இன்றும் உறுதியாக நிற்கிறாய். அவன் உன்னிடமிருந்து பறிக்க நினைத்த அனைத்தையும் நான் இப்போது உனக்கு மீண்டும் வழங்குகிறேன். சூழ்நிலைகளை சார்ந்திருக்கும் தற்காலிக மகிழ்ச்சியை அல்ல, மாறாக உன் ஆன்மாவின் உள்ளிருந்து பொங்கி வரும் அசைக்க முடியாத மகிழ்ச்சியை நான் உனக்கு தருகிறேன். கடினமான காலங்களிலும் உன்னை புன்னகைக்க வைக்கும் அந்த தெய்வீக மகிழ்ச்சி இப்போது உன் இதயத்தில் நிரப்பப்படுகிறது. பிரச்சனைகளே இல்லாத ஒரு வாழ்வை நான் உனக்கு வாக்குறுதி அளிக்கவில்லை. ஆனால் அந்த பிரச்சனைகளின் நடுவிலும் உனக்கு என் அமைதியை தருகிறேன். அது தர்க்க ரீதியாக புரியாத ஒரு அமைதி. உன்னை சுற்றியுள்ள உலகம் குழப்பத்தில் இருந்தாலும் உன் மனதில் ஒரு நிதானத்தை இது உருவாக்கும். 1000 கவலைகள் இருந்தாலும் உன்னை நிம்மதியாக தூங்க வைக்கும் அமைதி இது. பதட்டமான எண்ணங்கள் உன் மனதை கைப்பற்ற முயலும்போது அவற்றை அமைதிப்படுத்தும் சக்தியை நான் உனக்கு வழங்குகிறேன். என் சொந்த இரத்தத்தால் உனக்காக நான் வாங்கிய அந்த அமைதி எவராலும் திருட முடியாத ஒரு பொக்கிஷமாக உன் இதயத்தில் வைக்கப்படுகிறது. பயப்பட வேண்டாம், நான் உனக்கு பாதுகாப்பை வழங்குகிறேன். நீ பாதுகாப்பாக இருக்கிறாய் என்பதை உன் இதயம் உணரத் தொடங்கும். உடல் ரீதியான வலிமையை விடவும் மேம்பட்ட ஒரு ஆன்மீக வலிமையை நான் உனக்கு தருகிறேன். அது உன்னை யாராலும் தடுக்க முடியாத ஒருவராக மாற்றும். உன்னை அழித்திருக்க வேண்டிய நாட்களை கடந்து வர உதவிய அந்த வலிமை இப்போது இன்னும் அதிகமாக உனக்குள் பாய்கிறது. எதற்கும் வழியில்லை என்று தோன்றும் சூழ்நிலைகளில் கடவுளால் எல்லாம் சாத்தியம் என்று பிரகடனம் செய்யும் சக்தியை இது உனக்கு தரும். என் வலிமையால் நிறைந்த ஒருவரை யாராலும் வீழ்த்த முடியாது என்பதை அறிந்து எதிரி இப்போது நடுங்குகிறான். சோர்வடைந்த உன் உடல் உறுப்புகள் புத்துயிர் பெறுகின்றன. உன் ஆற்றல் மீண்டும் திரும்புகிறது.
இறந்துவிட்டதாக நீ நினைத்த உன்னுடைய கனவுகளை நான் மீண்டும் உயிர்ப்பிக்கிறேன். நம்பிக்கையற்ற நிலையில் நீ புதைத்து வைத்த அந்த ஆசைகளை மீண்டும் உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். உன் முகத்திற்கு முன்னால் மூடப்பட்ட ஒவ்வொரு கதவும் இப்போது அதன் கீழ்களிலிருந்து தூக்கி எறியப்படும். நீ தவறவிட்ட ஒவ்வொரு வாய்ப்பும் இப்போது உன்னை தேடி மீண்டும் வரும். தடையாகத் தெரிந்த ஒவ்வொரு பாதையும் உனக்கு முன்னால் சிவப்புக் கடலைப் போல பிளந்து வழிவிடும். முடியாதவை சாத்தியமாகும் ஒரு காலத்திற்குள் நீ இப்போது நுழைகிறாய். ஆனால் நான் உனக்காக வைத்திருக்கும் அனைத்தையும் நீ முழுமையாகப் பெற வேண்டுமென்றால் உன் கடந்த காலத்தை நீ விட்டுவிட வேண்டும். நான் ஏற்கனவே மன்னித்துவிட்ட விஷயங்களுக்காக நீ இன்னும் உன்னையே தண்டித்துக் கொண்டிருக்காதே. உன் தோல்விகளை மீண்டும் மீண்டும் உன் மனதில் ஓடவிடாதே. நான் உன் பாவங்களை மறதியின் கடலில் வீசிவிட்டேன். நீ ஒரு புதிய தொடக்கத்தை பெறப்போகிறாய். அதனால் பழைய சுமைகளை இனி சுமக்காதே. உன்னையே நீ மன்னித்துக் கொள்வது கடினம் என்பது எனக்கு தெரியும். நீ செய்த சில தேர்வுகளை நினைத்து நீயே வெட்கப்படலாம். ஆனால் கடந்த காலத்தை உன்னால் மாற்ற முடியாது. அதிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு முன்னேறுவது மட்டுமே உன்னால் முடியும். நான் உன்னை முழுமையாகவும் முற்றிலும் மன்னித்து விட்டேன். நான் உன்னை மன்னித்து விட்ட பிறகு உன்னை மன்னிக்க மறுக்க நீ யார்? உன்னையே நீ விடுவித்துக்கொள். அதேபோல் உன்னை காயப்படுத்தியவர்களையும் மன்னித்துவிடு. அவர்கள் செய்ததை நான் சரி என்று சொல்லவில்லை, அல்லது அவர்களை மீண்டும் உன் வாழ்வில் சேர்த்துக் கொள்ளச் சொல்லவில்லை. உன் இதயத்தில் அவர்கள் வைத்திருக்கும் கடனிலிருந்து அவர்களை விடுவிக்குமாறு நான் கேட்கிறேன். கசப்புணர்வை விட அமைதியை தேர்ந்தெடுப்பது உன் விடுதலைக்கான ஒரே வழி. நீ உன் காயங்களை பேணி பாதுகாக்காதே. எல்லாம் வேறாக இருந்திருக்கலாம் என்று ஏக்கத்துடன் கடந்த காலத்தை பார்க்காதே. நடந்த எதையும் உன்னால் மாற்றியமைக்க முடியாது. ஆனால் உன் வலி உன்னுடைய மேடையாக மாறும். நீ சந்தித்த போராட்டங்கள் உன்னுடைய சாட்சியமாக மாறும். நீ பெற்ற காயங்கள் அதே போன்ற வலியில் இருப்பவர்களுக்கு உதவும் தகுதியாக மாறும். உன்னுடைய எதிர்காலம் மிகவும் பிரகாசமானது. அதை நீ இப்போது பார்க்க முடிந்தால் உன் கண்கள் கூசும். உனக்காக பல ஆசீர்வாதங்கள் காத்திருக்கின்றன. எந்த ஒரு மனிதனாலும் மூட முடியாத கதவுகள் உனக்காக திறக்கப்படுகின்றன. நீ இழந்த நீதியை பெற்றுத்தரும் வகையில் என் தயவு உன் மீது பொழியப்படப் போகிறது. ஒரு பெரிய நோக்கத்திற்காக நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். அதனால் பழைய விஷயங்களை இப்போதே மறந்துவிடு. உன் வாழ்வில் நான் புதிய மனிதர்களை கொண்டு வருகிறேன். உன்னை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளாமல் உன்னை உண்மையாக நேசிப்பவர்கள் அவர்கள். உன்னை வீழ்த்தாமல் ஊக்கப்படுத்துபவர்கள் உன் வாழ்வில் நுழைவார்கள். வெற்றியில் பொறாமைப்படாமல் உன்னை கொண்டாடுபவர்களை நான் உனக்கு வழங்குகிறேன். உனக்கு நஞ்சாக இருந்த மற்றும் உன்னை சுரண்டிய பழைய உறவுகளை நான் உன் வாழ்விலிருந்து அகற்றி வருகிறேன். சில உறவுகள் முறிந்தபோது நீ வருத்தப்பட்டிருக்கலாம். ஆனால் அவர்கள் உன் அடுத்த கட்டத்திற்கு தகுதியற்றவர்கள் என்பதால் நானே அவர்களை நீக்கினேன். உன் வளர்ச்சியை பார்த்து அஞ்சுபவர்கள் உன்னுடன் தொடர முடியாது. இப்போது உனக்காக வரும் வாய்ப்புகள் உன் தகுதியை விட பெரியதாக இருக்கும். நிதி ரீதியான தடைகள் நீங்கி நீ மற்றவர்களுக்கு கொடுக்கும் அளவுக்கு மிகுதியாக பெறுவாய். இவை அனைத்தும் நடப்பதற்கு நீ விசுவாசிக்க வேண்டும். நான் சொல்வதை வெறும் உண்மையாக மட்டும் பார்க்காமல் உன் இதயத்தில் அதை ஆழமாக நம்ப வேண்டும். விசுவாசம் என்பது ஒரு உணர்ச்சி அல்ல, அது ஒரு முடிவு. சூழ்நிலைகள் சரியாக தோன்றாத போதும் என்னை நம்புவதே விசுவாசம். பேதுரு கடலில் நடந்தபோது புயல் நின்றதால் அவன் நடக்கவில்லை. மாறாக அவன் புயலை விட என்னை அதிகம் நம்பியதால் நடந்தான். அவன் தன் பார்வையை என் மீது வைத்திருந்தவரை அவனால் நீரில் நடக்க முடிந்தது. நீயும் உன் கவலைகளை பார்க்காமல் என் மீது கவனம் வை. நீ தடுமாறினாலும் நான் உன்னை தாங்குவேன். உன்னுடைய செயல்களால் நீ எதையும் சாதிக்க தேவையில்லை. என் மீது நம்பிக்கை வைத்தால் போதும். உன்னுடைய பலவீனம் என் வலிமையால் ஈடு செய்யப்படும். 38 ஆண்டுகளாக முடங்கி கிடந்த மனிதனிடம் நான் கேட்ட அதே கேள்வியை நான் உன்னிடம் கேட்கிறேன். நீ குணமாக விரும்புகிறாயா? உன் வாழ்வு மாறும் என்று நீ நம்புகிறாயா? அல்லது இந்த சோகமே உன் அடையாளம் என்று பழகிவிட்டாயா? உன் சாக்குகளை நிறுத்திவிட்டு இப்போது எழுந்து நில். மற்றவர்களுக்கு நடக்கும் அற்புதங்களை வேடிக்கை பார்த்தது போதும். இது உன்னுடைய தருணம். இப்போதே உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடக்கத் தொடங்கு. என் ஆவி உனக்குள் இருக்கிறது. அது உனக்கு தேவையான சக்தியை வழங்கும். நீ தனியாக இல்லை. நீ கைவிடப்படவில்லை. நீ என் அன்பிற்குரிய பிள்ளை.
உன் வாழ்வின் சிறந்த காலம் இதோ தொடங்கிவிட்டது. மனச்சோர்வை உதறிவிட்டு ஒளியை நோக்கி நட. நான் உன்னோடு இருக்கிறேன். இப்போது உன் வாழ்வில் ஒரு மாபெரும் மாற்றம் நிகழும். நீயே நிரந்தரம் இயேசுவே.